எங்கள் தலைவர் என்ன சொல்கிறாரோ அதை வந்து தெளிவாக நாங்கள் செய்வோம். அவர் சொன்னது மாதிரியே கொத்து கொத்தாக வாக்குகள் விழும். சமீப காலமாக இந்த சாதிய கட்டமைப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. கல்லர் விடுதி, பேக்வர்ட் கம்யூனிட்டி விடுதி அப்படின்னு அந்த விடுதியிலேருந்து வர்றதே அந்த மாணவர்களுக்கு ஒரு பெரிய மனசுக்குள்ளே பெரிய ஒரு அதிகாரம், இந்த ஆட்சி பதவின்றது எங்களுக்கு முக்கியம் இல்லை. மக்களுக்கான அதிகாரத்தை வாங்கி தர்றதுல ஒரு கிராமத்துக்கு போனா கூட அந்த கிராமத்துல அங்க யார் இருக்கா, ஒரு 20 பேர் 30 பேரை பேர சொல்லுவார். சண்முகத்தை வர சொல்லு, தம்பி சுதாகர் வர சொல்லு, பேர சொல்லி கூப்பிடுவார். கூட ஒரு கூட்டம் இருக்கும், எல்லா கூட்டத்தோட பேரும் சொல்லுவார். விஜய் சொல்லுவார். அது மாதிரி ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்துல, பட்டியலின சமூகத்துல வந்து எம்எல்ஏ போய் சட்டமன்றத்தில் சொல்லி நீர்த்திரை நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பார் விடுதலை சிறுத்தை கட்சியை சேர்ந்த மார்க் அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் வணக்கம். நலமா இருக்கீங்களா? நலமா இருக்கு, நலமா இருக்கு. நீங்க நலமா இருக்கீங்களா? நலமா இருக்கேன் சார். தமிழ்நாட்டில் பல்வேறு பெயர்களில் இயங்கி வந்த அரசு விடுதிகளை வந்து இனி சமூக நீதி விடுதிகள் அப்படின்னு அழைக்கப்படும் சொல்லி ஸ்டாலின் அவர்கள் வந்து அறிவிச்சிருக்காரு. அறிவிப்பு எப்படி சார் பாக்குறீங்க? மனசார அந்த அறிவிப்பை வரவேற்கிறோம். எழுச்சி தமிழருடைய மிகப்பெரிய கோரிக்கை அது. அந்த கோரிக்கையை எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் தமிழக அரசுகிட்ட வச்சாங்க. இந்த சமூக நீதி விடுதின்றது நாங்கள் வந்து உண்மையிலே வரவேற்கிறோம். ஏன்னா இப்போ சமீப காலமாக இந்த சாதிய கட்டமைப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. பொதுவாக ஒரு ஹாஸ்டல்லேருந்து வராங்கன்னா எந்த ஹாஸ்டல், ஆதிதிராவிட நலத்துறை விடுதி, கல்லர் விடுதி, பேக்வர்ட் கம்யூனிட்டி விடுதி அப்படின்னு அந்த விடுதியிலேருந்து வர்றதே அந்த மாணவர்களுக்கு ஒரு பெரிய மனசுக்குள்ளே பெரிய ஒரு வருத்தம் அதெல்லாம் இருக்குது. இவைகளெல்லாம் நீக்குவதற்காக எழுச்சி தமிழருடைய கோரிக்கையை தமிழக முதலமைச்சர் சமூக நீதி விடுதிகள் என்று நாங்கள் வரவேற்கிறோம். ஏன்னா இந்த ஜாதி ஒழிஞ்சிருமா உடனே அப்படின்னா அது இப்போ ஒழியாது. ஆனாலும் பல காலங்கள் போகும்போது இவைகளெல்லாம் மாறி வரும்ன்றது எங்களுடைய தீர்க்கமான நம்பிக்கை. அது மட்டும் இல்லாத தமிழக அரசாங்கம் வந்து இந்த காலனி என்ற சொல்ல வந்து நீக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டு காலமா எத்தனையோ அரசியல் கட்சிகள் இருக்காங்க, எத்தனையோ சாதி அமைப்புகள் இருக்கு, ஆனால் காலனி அப்படின்ற சொல்லு வருது. இப்போ வெளியில போனா கூட இந்த காலனி, அர்ஜுன காலனி, பல்லர் காலனி, இங்கேருந்து வராங்க, அங்கே அர்ஜுன காலனிலேருந்து வராங்க, ஆதிராவிடர் காலனிலேருந்து வராங்க, அம்பேத்கர் காலனிலேருந்து வராங்க. இந்த காலனி என்ற சொல் வந்து தமிழ்நாட்டில் ரொம்ப ஒரு அருவருப்பான விஷயமா இருந்துச்சு. இந்த காலனி என்ற சொல் இந்த கெசட்லே நீக்கப்படும் என்று சட்டமன்றத்தில் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அறிவிச்சதை விடுதலை சிறுத்தை கட்சிகள் நாங்கள் உண்மையிலே வரவேற்கிறோம். இது பெயர் மட்டும் தானே மாற்றப்பட்டிருக்கு, நீங்க குறிப்பிட்டீங்க. இது சின்ன சின்ன மாற்றத்தை உண்டாக்கும் அப்படின்னு. இது எந்த மாதிரி மாற்றத்தை வந்து மாணவர் மத்தியில் வந்து உண்டாக்கும், மக்கள் மத்தியில் உண்டாக்கும்? இந்த சின்ன சின்ன மாற்றம், இந்த சின்ன சின்ன மாற்றம் தான் பின்னாடி பெரிய மாற்றமாக வரும். இப்போ எங்கே போனாலும் நம்ம போயிட்டுருக்கோம், ஒரு அடையாளப்படுத்துறது. இந்த ஆதிதிராவிடர், இவர்கள் வந்து கல்லர், இப்படி அடையாளப்படுத்துகிறாங்க. அப்போ இந்த மாணவர்கள் மத்தியிலே அந்த அடையாளங்கள்லாம் இருக்குது. இப்போ சமீபத்தில் கூட நம்முடைய முதல்வர் நேற்று சிதம்பரத்தில் சொல்லும்போது சொல்லுங்கள், இவைகளெல்லாம் உடனடியாக மாற்றப்படவில்லை என்றாலும் காலடைவில் வந்து மாற்றப்படும், அதற்கான முயற்சிகளை நாங்கள் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால் நாங்கள் வரவேற்கிறோம். நீங்கள் குறிப்பிட்டீங்க சிதம்பரத்தில் வந்து ஸ்டாலின் அவர்களுக்கு குறிப்பிட்டார் அப்படின்னு. நேற்று சிதம்பரத்தில் நடந்த கூட்டத்திலே விடுதலை சிறுத்தை கட்சியோடைய தலைவரான தொல் திருமாவளவன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, டிஎம்கேக்கு வந்து 100 வாக்குகள் வந்து விழுது அப்படின்னா அது 25 வாக்குகள் வந்து விசிகாவுடைய வாக்கா இருக்கும், சிறுத்தைகளுடைய வாக்கா இருக்கும் சொல்லியிருக்காரு சார். உண்மையை சொல்லியிருக்காரு. அந்த நிகழ்ச்சியில் எழுச்சி தமிழர் தெளிவான ஒரு அரசியலை வச்சிருக்காரு. 100 வாக்குகள் திமுகவுக்கு விழுதுன்னா 25 வாக்குகள் விடுதலை சிறுத்தைகளோட வாக்கு, கொத்து கொத்தாக வாக்குகள் விழுன்னு சொல்லியிருக்காரு. திராவிட முன்னேற்ற கழகத்தை மீண்டும் ஆட்சி கட்டில அமர்த்துவோம் அப்படின்னு தெளிவாக எங்கள் தலைவர் சொல்லிட்டார். ஆக எங்கள் மக்கள் தெளிவாக இருக்கிறாங்க. எங்கள் இயக்கத்தை பொறுத்த வரைக்கும் எழுச்சி தமிழர் தலைவர் என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே கேட்போம். கடந்த சட்டமன்ற தேர்தலில் ஒரு காலனியை எடுத்துக்கிட்டிங்கன்னா 1000-900 வாக்குகள் அங்கே வந்து போலாயிருக்கு அப்படின்னா விடுதலை சிறுத்தைகளுடைய கூட்டணி மூலயமாக 850 வாக்குகள் உதயசூரியன் குழு. அப்போ 3 டிஜிட்டில் வாக்குகள், எதிரில் இருக்கிறவங்களும் 2 டிஜிட் தான். இதை நாங்கள் கண்கூட பார்த்தோம். எங்கள் தலைவர் என்ன சொல்கிறாரோ அதை வந்து தெளிவாக நாங்கள் செய்வோம். அவர் சொன்னது மாதிரியே கொத்து கொத்தாக வாக்குகள் விழும். வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் திராவிட மாடல் ஆட்சி அமையும்னு எங்கள் தலைவர் சொல்லிட்டாரு. அதனால் நிச்சயமாக திராவிட மாடல் ஆட்சி அமையும். குறிப்பாக வந்து தமிழ்நாட்டு அரசியல தீர்மானிக்கக்கூடிய ஒரு சக்தியா விசிகா இருக்குன்னு சொல்லி சமீபத்தில் வந்து தலைவர் சொல்லியிருந்தாரு. அது எந்த அளவு உண்மை, எந்த அளவு வந்து விசிகா தமிழ்நாட்டில் வந்து வளர்ந்துருக்கு? உண்மைங்க. 30 ஆண்டு காலம் அவர் போவாத இடம் இல்லை, அவர் கால் பதிக்காத இடம் இல்லை. கேடர்ஸ், அவர் கீழே கூட இருக்கிற கேடர்ஸ் நாங்கள் எல்லாம் அப்படியே தான் இருக்கோம். அது பொதுச் செயலாளராக இருந்தாலும் துணை பொதுச் செயலாளராக இருந்தாலும் தலைவர் என்ன சொல்கிறாரோ அதான். அப்படி ஒரு கடுமையான உழைப்பு. 24 மணி நேரம் இருக்குன்னா கிட்டத்தட்ட வந்து அவர் 20 மணி நேரம் வந்து மக்களை சந்திக்கிறாரு, மக்களோடு இருக்கார், எல்லா மக்களுக்காகவும் பேசுகிறாரு. அந்த உழைப்பு வந்து இன்றைக்கி வளர்ச்சியாக பரிமாணமாயிடும். அதனால் விடுதலை சிறுத்தையினுடைய வளர்ச்சி வந்து இருக்க அதிகமாகிட்டு தான் இருக்குது.
எங்களுடைய வளர்ச்சி அதிகமாக இருக்கிறதுனால எங்கள் தலைவருடைய கருத்து வெளியில் சொல்லும்போது கூட அந்த கருத்துக்கள்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ தெளிவான வார்த்தைகளாக இருக்கும். அவர் தெளிவாக பேச, அதனால் எங்களுடைய வளர்ச்சி இன்னும் அதிகமாகிட்டு தான் இருக்குன்றது தான் உண்மை. ஏன்னா குறிப்பாக சொல்லும் போதே வந்து எங்களுக்கு பதவி வந்து முக்கியம் கிடையாது, மக்களுடைய உரிமைகள் தான் முக்கியம் வந்து குறிப்பிட்டிருந்தார். அது எப்படி பார்க்குறீங்க? உண்மைதான் சார். பதவி எங்களுக்கு முக்கியமே இல்லை. தலைவர் என்ன சொல்கிறாரோ அதான் எல்லாம் நீங்கள் இப்போ நிற்போம். அவர் என்ன கடைசியாக சொல்கிறாரோ அந்த வார்த்தை தான். எப்பொழுதுமே எல்லாருமே மக்களோடு தான் இருக்கிறாங்க. மக்களுக்கான பிரச்சனையை தான் பேசிகிட்டு இருக்காங்க. அது பொதுச் செயலாளர்களாக இருந்தாலும், துணை பொதுச் செயலாளர் இருந்தாலும், மாவட்ட செயலாளர் இருந்தாலும், ஒன்றிய செயலாளர் இருந்தாலும், அவங்கவுங்க இந்த கேடர்ஸ் அப்படியே மக்களை சந்திக்கணும். எங்கள் தலைவர் அடிக்கடி சொல்கிறது ஒரே வார்த்தை என்னன்னா, மக்களை சந்திங்க, மக்கள்கிட்ட பேசுங்க, மக்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றுங்க. இன்றைக்கும் ஒரு மாவட்டத்தில் ஆளுங்கட்சியோடு நாங்கள் இருந்தாலும் கலெக்டர் ஆஃபீஸ்கிட்ட போயிட்டு இந்த கோரிக்கை செய்யுங்க, அந்த கோரிக்கையை செய்ய மனு கொடுத்துட்டு தான் இருக்கிறோம் நாங்கள். ஆக வந்து எங்களுக்கு வந்து அந்த அதிகாரம், இந்த ஆட்சி, பதவின்றது எங்களுக்கு முக்கியம் இல்லை. மக்களுக்கான அதிகாரத்தை வாங்கி தர்றதுல நாங்கள் ஒரு கேடர்ஸாக நிற்போம். சமீபமாக இப்போ வந்து தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் வந்து எடப்பாடி அவர்கள் வந்து மேற்கொண்டிருக்காரு. அவர் சுற்றுப்பயணத்தை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? ஒரு கட்சியும் தேர்தல் நெருங்கிடுச்சு, மக்களை சந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க. திமுகவும் மக்களை சந்திக்க ஆரம்பிக்கிறாங்க. எங்கள் தலைவர் எழுச்சி தமிழ் தெளிவாக சொல்லியிருக்காரு. இவங்க 2 பேருமே தமிழகத்தில் யார் முதலமைச்சர் அப்படின்ற கேடர். இப்போ அவங்க மக்களை சந்திச்சிட்டு இருக்காங்க. இப்போ தளபதியும் தமிழக முதல்வரும் சந்திக்கிறாரு, எடப்பாடியும் சந்திக்கிறாரு. என்னுடைய சொந்த மாவட்டம் கடலூர் மாவட்டம். ஒரு 4 நாளுக்கு முன்னாடி எடப்பாடியார் கடலூர் மாவட்டத்தில் சுற்றுப்பயணம் வைக்கிறார். நான் அதிமுகவை பலவீனப்படுத்தணும்னு சொல்ல வரல, அது கண்கூட பார்த்தோன்றதை சொல்கிறேன். கடலூரில் லாரன்ஸ் ரோட்டில் அவர் பேசுகிறாரு. எதிர்பார்த்த ஒரு எழுச்சி ஜனங்கள் இல்லை அந்த சுற்றுப்பயணம். அதுக்கு என்ன காரணம்னா, பிஜேபியோட கூட்டணி வச்சுருக்காரு. பிஜேபியை மக்கள் வந்து இன்னும் இருக்கிறாங்க. ஆனால் அதே வந்து சிஎம் வராரு அப்படின்னா அந்த மக்கள் எழுச்சியோடு வராங்க. அதுக்கு என்ன காரணம்னா, இந்த 4 ஆண்டுகளில் இந்த மக்களுக்கு செஞ்ச அவருடைய திட்டங்கள், அந்த திட்டங்கள் வந்து மக்கள் வந்து விரும்புகிறாங்க. அதாவது மகளிர் பேருந்து, அப்புறம் இந்த காலேஜில் படிக்கிற பிள்ளைங்களுக்கு, பொம்பளை பிள்ளைங்களுக்கு புதுமை பெண் திட்டம், ஆண் பிள்ளைங்களுக்கு காலேஜ் படிக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு 1000 ரூபா, இது மாதிரி எண்ணற்ற திட்டங்கள் அவர் வந்து செய்கிறது. அதேமாதிரி அவங்க அந்த எல்லா அதிகாரிகளும் அந்த திட்டங்களை கொண்டுட்டு போகிறதுல தெளிவாக இருக்கிறதுனால மக்கள் வந்து திமுகவை விரும்புகிறாங்க. அந்த எழுச்சி வந்து அதிமுகட்ட அந்த பயணத்தில் பார்க்கும்போது அந்த எழுச்சி இல்லை. இந்த பயணத்திலே மிக முக்கியமான கோரிக்கை வந்து வைக்கப்படுது. என்ன அப்படின்னா, மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம்னு சொல்கிறாங்க. இவங்க யார்கிட்ட மக்களை காப்பாற்ற போகிறாங்க, யார்கிட்ட தமிழகத்தை மீட்க போகிறாங்க? வேறு அதிமுகவா? அவங்க மக்களெல்லாம் காக்க தேவையில்லை. ஏன்னா நாங்களாம் மக்கள்லாம் நாங்கள் பாதுகாப்பாக தான் இருக்கிறோம். தமிழகத்தை அவங்க மீட்க தேவையில்லை. தமிழகம் தெளிவாக தான் இருக்குது. தமிழகத்தை மீட்கணும் அப்படின்னா பிஜேபி இங்கே உள்ளார வராத பாதுகாத்தாலே போதும். ஓகே. ஏன்னா சமீப காலமாக இப்போ வந்து விசிகாவையும் தாவேக்காவும் ஒப்பிடுற நிகழ்வு வந்து நடந்துகிட்டு இருக்கு. இன்னொன்று, விசிகாவில் இருந்த இளைஞர்கள் எல்லாம் தாவேக்கா நோக்கி போகிறாங்க, விஜய் நோக்கி போகிறாங்கன்னு வாதம் இருக்குது சார். எப்படி பார்க்குறீங்க? தமிழக வெற்றி கழகம் நண்பர் விஜய் அவர் அரசியலுக்கு வராரு. அந்த அரசியலுக்கு வராது அது அவருடைய சொந்த விருப்பம். அவர் வரவானான்னு நம்ம சொல்ல வேணாம், ஏங்க வந்தீங்கன்னு நம்ம கேட்க வேணாம். ஆனால் அந்த தமிழக வெற்றி கழகத்தை விடுதலை சிறுத்தைகளோட கம்பேர் பண்ணுறது எங்களுடைய ஃபீல்டே வேறங்க. நாங்கள் வந்து சும்மா ஆடம்பரம், காரு, பங்களா அந்த ஃபீல்டெல்லாம் கிடையாது. அப்படியே போய் மக்கள்கிட்ட நிற்கிற ஃபீல்டு எங்கள் ஃபீல்டெல்லாம். எங்கள் தலைவர் அப்படி தான் சொல்லி வச்சுருக்காரு. அதனால் இந்த ஒப்பிடுதல் அப்படின்றதுல வந்து 30 ஆண்டு கால வந்து தலைவருடைய உழைப்பு. அவர் சினிமா துறையிலேருந்து இங்கே வந்திருக்கார். இதே காரணத்தை நம்ம சொல்லலாம். அண்ணா மறைவுக்கு அப்புறம் கலைஞர் அந்த தலைமை இருக்கும்போது இதே மாதிரி ஒரு நடிகர் எம்ஜிஆர் வந்தார். ஒரு பெரிய எழுச்சி இருந்துச்சு. எம்ஜிஆர் ஒரு பெரிய கேடராக இருந்தார், கட்சியில் இருந்தார். அந்த கட்சியினுடைய அனுபவம் அவர்கிட்ட இருந்துச்சு. அப்போ திடீர்னு இந்த கட்சியை விட்டு வெளியே வருவார். ஆனால் கலைஞர் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கை இருக்குல்ல, அந்த கொள்கையின் அடிப்படையில் நின்னார். அந்த நிற்கும் பொழுது தமிழ்நாட்டில் கலைஞர் போகாத இடம் இல்லை. அதோடு முக்கியம், ஒரு மாவட்டத்துலேயும் அந்த மாவட்டத்தில் கிட்டத்தட்ட எல்லாரும் பேர் சொல்லி கூப்பிடுவார். அதுதான் கேடர். அதனால தான் திமுக இன்னும் பாதுகாக்கப்படுது. அதே மாதிரி இன்னைக்கு விடுதலை சிறுத்தையில் எங்கள் தலைவர் எங்களை எல்லாரும் பேர் சொல்லி தான் கூப்பிடுவார். ஒரு கிராமத்துக்கு போனால் கூட அந்த கிராமத்தில் அங்கே யார் இருக்கா, ஒரு 20 பேர் 30 பேரை பேரை சொல்லுவார். அவர் தம்பி வர சொல்லு, சண்முகத்தை வர சொல்லு, தம்பி சுதாகர் வர சொல்லு அப்படின்னு பேரை சொல்லி கூப்பிடுவார். கூட இருக்கிறவங்க கூட ஒரு கூட்டம் இருக்கும், எல்லா கூட்டத்தோட பேரும் சொல்லுவார். விஜய் சொல்லுவார். அதுமாரி அது மாதிரி மக்கள்கிட்ட கிராமத்தில் போயிருக்காரா? அதே மாதிரி எம்ஜிஆர் போயிருக்காரா? இவங்களும் நடிகரோட மாயை. ஆனால் இது மக்களுக்காக உழைக்கிறவங்க, கொள்கையின் அடிப்படையில் வரவங்க, அவங்க ஒருத்தவங்க பேர் சொல்லி கூப்பிடுவாங்க. அதாவது பைபிளில் ஒரு வசனம் இருக்கும், நானே நல்ல மேய்ப்பன் அப்படின்னு. ஏசு 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி சொல்லுவார். அந்த ஆடுகளை நான் பேர் சொல்லி கூப்பிடுவேன், அவைகள் என்னோட சத்தத்துக்கு செவி கொடுக்கும். இது 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன வார்த்தை இல்லை. அந்த வார்த்தை தான் ஒரு கட்சியினுடைய தலைமை, ஒரு தலைவர்
எங்கள் தலைவர் எழுச்சி தமிழர் மார்க்கு இங்கே வா அப்படின்னு பேர் சொல்லி கூப்பிடுவார். சிந்தனை செல்வன் இங்கே வா அப்படின்னு சொல்லுவார். பனையூர் பாபு இங்கே வா அப்படின்னு சொல்லுவார். சந்திரகுமார் இங்கே வா அப்படின்னு சொல்லுவார். அப்படி பேர் சொல்லி கூப்பிடுறவர். அதனால தான் நாங்கள் வந்து அசைக்க முடியாத எங்கள் தலைவர் என்ன சொல்கிறாரோ அவர் கூட நிற்கிறோம். அதனால் எந்த சூழ்நிலையும் எங்களுடைய இயக்கத்தை விடுதலை தமிழக வெற்றி கழகத்தோட ஒப்பிடுறதுன்றது என்னை பொறுத்த வரைக்கும் சரி வராது. சமீப காலங்களில் வந்து சட்டமன்றத்தில் வந்து விசிக சார்பாக வந்து நிறைய கோரிக்கை வைக்கப்பட்டு வெற்றி அடைந்ததாக சொல்லப்படுது. என்ன மாதிரி கோரிக்கைலாம் வச்சிருக்கீங்க? என்ன மாதிரி கோரிக்கை வெற்றி அடைஞ்சிருக்கு இது வரைக்கும்? இப்போ நீங்கள் சொன்னது இந்த காலனி என்ற சொல், அயோத்தாசன் பண்டிதருக்கு மணிமண்டபம், ஐயா இளைய பெருமாளுக்கு இப்போ நேற்று தான் நூற்றாண்டு விழா, அரங்கம், அவருடைய சிலை, இதெல்லாம் வந்து எந்த ஆட்சியில் வந்து எங்களுக்கு வந்து நாங்கள் சொல்லி நடந்துச்சு? விடுதலை சிறுத்தைன்னு விட்டுருங்க, ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தில் பட்டியலின சமூகத்தில் வந்து எம்எல்ஏ போய் சட்டமன்றத்தில் சொல்லி எந்த முதலமைச்சர் நடத்தினாங்க? அது எம்ஜிஆராக இருக்கட்டும். கலைஞர் வந்து அவைகளில் செவி கொடுத்து கேட்டார், அவைகளுக்கான விஷயங்களை செஞ்சார். கலைஞர் வந்து அண்ணாவுடைய கொள்கையில் இருந்ததுனால ஒரு சமூக நீதி தலைவராக இருந்தார். அதனால் எல்லா மக்களுக்கான ஒரு விஷயங்களை வந்து பார்த்து இடஒதுக்கீடாக இருந்தாலும் எல்லாத்தையும் செஞ்சார். இதுக்கப்புறம் இன்னைக்கு 4 எம்எல்ஏ சட்டமன்றத்துக்குள்ளே போய் எங்கள் எம்எல்ஏ 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் பேசுகிறத கேட்டு உடனடியாக வந்து முதலமைச்சர் நிறைவேற்றும் போது இதை விட ஒரு மகிழ்ச்சிக்கு என்னங்க? ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பையாக தான் நாங்கள் வந்து உள்ளார போவோம். நாங்கள் சொல்லக்கூடிய எங்களை பேசுனா நாங்கள் பேசுகிறதே கேட்காத இருந்த இந்த சமூக கட்டமைப்பில் நாங்கள் பேசுகிறத கேட்டு உடனே நடக்குதுன்னா இவைகள் வந்து எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். அதனால் சட்டமன்றத்தில் எங்கள் 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் சொல்கிறதெல்லாம் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் உடனடியாக நிறைவேற்றும். ஓகே சார், இவ்வளோ நேரம் எங்கள் நிகழ்வில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை பயந்தமைக்கு நன்றி சார். நன்றி, வணக்கம்.